கதைப்போமா? இன்னைக்கு ஒரு சின்ன குட்டி கதை. இங்க கனடாவுல பனிக்காலம் தொடங்கிட்டு. அதாவது முதல் நாள் ஆஃப் ஸ்னோ அந்த பனி கொட்டின முதல் நாள் எல்லாருக்குமே டென்ஷனா இருக்கு. என்னன்னு சொன்னா, பூட்ஸ போடணும், ஜாக்கெட்ட போடணும், வெளியில ஸ்னோ தள்ளோணும், கார்ல இருக்கிற ஸ்னோவ தள்ளோணும், கார் டயர் வின்டர் டயர் மாத்தி இருக்கோணும், வெளியில சறுக்காம போகணும். இப்படி பல டென்ஷனோட யாரும் கதைச்சாலே அந்த டென்ஷன்ல கட்டிச்சு குதர்ற அளவுக்கு டென்ஷன் இருக்கும். வேலைக்கு போனா அங்கேயும் அதே தான் கொலீக்ஸ் ஸ்னோ டயர் மாற்றணும் அது இதுன்னு சொல்லி கிளாஸுக்குள்ளே போனோன்னா ஒரு குட்டி வந்தார் பட்டு டென்ஷனோட. என்னப்பா உங்களுக்கு டென்ஷன்னு சொன்னா, நாங்கள் ஸ்னோ மேன் செய்யணும், அந்த மூக்குக்கு கரெக்ட் இல்லை. ஓகே, கரெக்ட் இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே சார், நான் அதை டேக் கேர் பண்ணுறேன், நீங்கள் போய் விளையாடுங்கன்னு அவர் சந்தோஷமாக விளையாட போயிட்டார். ரெண்டாவது வந்தார், அவரையும் போட்டு டென்ஷனாக இருந்து கொண்டு வர்றேக்கையே நாங்கள் கிளாஸ் ரூம் ஒன்றும் டெக்கரேட் பண்ணல, ஃபர்ஸ்ட் டே ஸ்னோ வந்துட்டுது, கிறிஸ்மஸ் வர போகுது, கிறிஸ்மஸ் பாப்பா வரணும், எல்ஃப் வரணும், கிளாஸ் ரூம் ஒன்றையும் டெக்கரேட் பண்ணாமல் இருக்கிறீங்களேன்னு எனக்கு பேச்சு விழுந்தது. ஓகே சார், அது இதை விட பெரிய பிரச்சனை, நீங்கள் டென்ஷன் ஆகாமல் போய் விளையாடுங்க, நான் அதை செய்கிறேன்னு சொல்லி அவர் அனுப்பியிருக்கிறதா எனக்கு ஒரு யோசனை வந்தது. இப்படித்தான் ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொரு டென்ஷன் வரும். அந்த டென்ஷனை நாங்கள் எதுக்கு பண்ணோம்னு எங்களுக்கே தெரியாது. என்னென்னு சொன்னால், எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம், அதுக்கு ஒரு இது இருக்குது. ஆனால் தேவையில்லாமல் ஏன் நாங்கள் டென்ஷன் பண்ணணும்? நம்பிக்கை இருந்தால் சால்வ் பண்ணலாம் தானே என்ற ஒரு நம்பிக்கை வேணும் தானே. இப்போ இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து நீங்களும்